வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்த நாள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது தமிழின் தொன்மை குறித்து மகாகவி பாரதியார் பாடிய வரிகள். இத்தனை தொன்மை வாய்ந்த செம்மொழியான தமிழ் மொழியை பள்ளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய தமிழ் ஆசிரிய பெருமக்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆசிரிய பெருமக்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் ஆ. ராமசாமி அவர்கள், பேச்சாளர், சொற்பொழிவாளர் மற்றும் தமிழ் ஆசிரியர் ஆரூரான் என்ற சுந்தரராமன் அவர்கள், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய புலவர் குணசேகரன் அவர்கள், தமிழாசிரியர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் அருள் பிரகாஷ் அவர்கள், பேராசிரியர் மற்றும் பேச்சாளர் பச்சியப்பன் அவர்கள், தமிழ் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாத உலகில். வழக்கமாகவே நம்ம சமூகத்தில் ஆசிரியராக வேலை பார்க்குறவங்களை பார்த்தா அவங்களுக்கு என்னப்பா வாத்தியார், காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, முழு ஆண்டு லீவுன்னு எப்போ பார் லீவு, சனி ஞாயிறு வேற லீவு, ஜாலியாக இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுங்க, தமிழ் ஆசிரியர்னா உங்களுக்குலாம் என்னங்க அப்படின்னு தானே இருக்கும். தமிழ் ஆசிரியர்களை அப்படித்தான் எல்லாரும் பார்க்குறாங்களா? தமிழாசிரியர்கள் பணி எப்படி இருக்கு? நம்முடைய ஆளுமை தான் நம்ம நிர்ணயிக்கும். தமிழாசிரியர்களாக இருக்கிறவங்க அனைத்திலையும் நம்ம திறமையை நம்ம வெளிப்படுத்துனோம்னா கட்டாயம் அனைவரும் நம்மளை போற்றுவாங்க. தமிழ் தானே, நீ தமிழாசிரியர் தானே அப்படின்னு யாரும் நினைக்க. நான் என்ன கேட்குறேன்னா, சயின்ஸ்னா நான் கெமிஸ்ட்ரிக்கு லேபு சொல்லி கொடுக்கணும் சார், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்டு திருத்தணும் சார், எனக்கு இவ்வளவுலாம் வேலை இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் தானே சார், நீங்க ஜஸ்டா அப்படி போய் பாடம் நடத்திட்டு வந்துடலாமே அப்படிங்கிறது இருக்கா? இல்ல, தமிழ் தானேன்னு நினைக்க வேண்டாம், தமிழ் தேனேன்னு நினைக்கணும். இல்ல, தமிழ் தேனேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சக ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க உங்களை பார்க்கும்போது ஒரு பொறாமையோட அப்படி பார்ப்பாங்களான்னு கேட்குறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், அப்படிதான் நினைப்பாங்க. தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒண்ணுமே பணி இல்லை, ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய திறமையை வளர்த்ததுக்காக இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் வரும்பொழுது கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு கேப் இருக்கும் பொழுது கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன், ஹிந்தியும் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நம்ம மேன்மைப்படுத்துறதுக்காக என்னென்ன தேவையோ. ஆனா வெளியில வந்து தமிழாசிரியர் தானே அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்படி இருக்கு சார். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை வந்து வெளிக்கொண்டு வரணும், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. இதுதான் என்னன்னா, ஆனா நம்மள திறமையை தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பார்வை இருக்கு. நீங்க சக ஆசிரியரோட கேட்கறதுனால நான் சொல்றேன், மற்ற ஆசிரியர்களுக்கு கிளாஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது கொடுப்பாங்க எங்க மாதிரி பள்ளிக்கூடங்கள் எல்லாம். எங்களுக்கு வந்து அந்த வகுப்பாசிரியர் அப்படிங்கிற இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா ஆமா, ஆங்கிலத்துல நிறைய மாணவர்களோட உரையாடணும். அப்படி இருக்கும்போது தமிழ் ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் அந்த இது குறைவு தான். மேக்ஸ், சயின்ஸ் இதுக்கெல்லாம் தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் கூட முதல்ல அப்படி சொல்லுவாங்க. கணக்கு வாத்தியார், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து டியூஷன் மாஸ்டராக மாறிடுறாங்க. டியூஷன் மாஸ்டராக மாறினதுக்கு பிறகு தமிழ் ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் மத்தியில் ஒன்றுமே தெரியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு பிழைக்க தெரியாதவர்கள்ங்கிற ஒரு பேர் இருக்குது சார். பள்ளிக்கூடத்தில் மற்ற ஆசிரியர்கள் மத்தியில் பிழைக்க தெரியாது. எப்படி பிழைக்க தெரியாது? மற்ற வாத்தியார்களெல்லாம் பொருளாதார நிலையில உயர்வாக இருக்கிறார், இவர் சாதாரண பழைய வண்டியில் வர்றாரு, அவர் பெரிய கார்ல கூட வந்து இறங்குறாரு, எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்குது. இதற்கு காரணம் ஆசிரியர் சமுதாயமே ஒரு ஆசிரிய இனத்தை மட்டப்படுத்துவது. அதனால நாங்கள் வருத்தப்படவில்லை, அறிவால் மற்ற செயலால் உயர்ந்துதான் நிற்கிறோம். சென்னையில் இருக்கிற பசங்க தமிழில் கொஞ்சம் இல்லை வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான். அவங்களுக்கு என்ன பண்ணோம், எப்படியும் ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் அவங்களுக்கு அந்த தமிழுக்குன்னு கோச்சிங் கிளாஸ் வச்சு எப்படியாவது 10th சென்டம் ரிசல்ட் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. மற்ற ஆசிரியர்களுடைய பார்வை எப்படின்னா, என்ன சார் தமிழுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவன் என்னடா தமிழுக்கெல்லாம் போய் நேரத்தை உட்பட அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமான ஒரு போக்கு வந்து எல்லா பள்ளியிலுமே இருக்குது. ரைட். நீங்க இப்ப எல்லாருமே தமிழ் ஆசிரியர்களா இருக்கீங்க இல்லையா? நீங்க தற்செயலாக இந்த தமிழ் ஆசிரியர் பணிக்கு வந்தீங்களா, இல்ல நான் தமிழ் ஆசிரியரா தான் போகணும்னு முடிவெடுத்து படிச்சுட்டு வந்தீங்களா? 12ஆம் வகுப்பு வரையிலும் தமிழ் வழி கல்வியில படிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் மேற்படிப்பு படிக்க வேண்டாம், கிராமப்புறங்களில் இந்த அளவுக்கு வந்த உடனே திருமணம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தப்போ அடம் பிடிச்சு கலைக்கல்லூரியிலேயே சேர்க்க முடியாதுன்ட்டாங்க.
பக்கத்தில் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் தமிழ் கல்லூரி, அதில் பயின்றேன். அந்த அடம் பிடிச்சி 3 வருடங்கள் படித்து அந்த வகுப்பா தமிழாவது கிடைக்குமா இல்லை என்னோட கல்வி அதோட முடிஞ்சிருமாங்கிற நிலையில் நான் இருந்தப்போ எனக்கு தமிழ் கிடைச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் தமிழ் ஆழ்ந்து படித்து தமிழ் ஆசிரியர். முதல்ல ஏதோ ஒன்று படிக்கணும்ன்றதுனால தமிழ் படிச்சீங்க, அதுக்கப்புறம் தமிழ் ஆசிரியர். சரி. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 1988 தமிழ் வளர்ப்பதற்காக வெளிநாடு அமெரிக்கா போயிருந்தார். ஆனால் திரும்பி வரும்பொழுது அவரோட வெறும் சடலமாக தான் வந்தார். திரும்பி வரும்பொழுது அப்போ எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சது. நல்லா கவியின் நாயகனே கண்ணதாசா, அமெரிக்காவுக்கு தமிழ் வளர்க்க சென்றாயோ அம்மரிக்க சென்றாயோ, மலர் மாலை கொண்டு உன்னை வரவேற்க காத்திருந்த எங்களை மலர் வளையம் வைத்து அழ வைத்தது ஏனோட்டு. நான் எனக்கு கவிதைன்னு தெரியல, ஏதோ எழுதிட்டேன். அதை எங்கள் இங்கிலீஷ் நோட்டு பின்னாடி எழுதியிருந்தேன். அப்போ என்னோட இங்கிலீஷ் ஆசிரியர் நோட்டை கொடுத்தா மற்ற கிளாஸ்ல நோட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க அதை பார்த்துட்டு நீ இவ்வளோ அழகாக இதே எழுதிறியா, ரொம்ப அழகாக எழுதுறேன்னு சொன்னாரு. எங்கள் அப்பாட்ட போய் நான் சொன்னேன், என்னை ஆங்கில ஆசிரியர் ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் அப்பா நீ இவ்வளோ நல்லா எழுதுற அப்படின்னு தமிழே படி அப்படின்னுட்டாங்க. அதனால தமிழை விரும்பி நான் படித்தேன். தமிழை நான் இன்னும் விரும்புகிறேன். ஆரம்ப காலத்தில் தமிழா அப்படின்னு கேட்பாங்க, என்ன படிக்கிற அப்படிங்கிற தமிழ் லிட்ரேச்சர்னாக்கா முகம் ஒரு மாதிரி மாறிடும் எல்லாருக்குமே. தமிழ் இலக்கியமா அப்படின்னு கேட்பேன், லிட்ரேச்சரா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய படிக்க ஆரம்பித்து, மாணவர்களோட பழக ஆரம்பித்து, ஆசிரியர் தொழிலுக்கு வந்த உடனே தமிழை ரொம்ப விரும்பினேன். நான் என் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியை, என் அண்ணனும் ஒரு தமிழ் ஆசிரியை. அதனால எனக்கு தமிழ் படிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட். திருமணமான பிறகு எங்க மாமியாரும் ஒரு தமிழ் ஆசிரியர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சபாஷ் சபாஷ். அதாவது குடும்பமே தமிழ் குடும்பம். நான் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலுடன் இருந்தேன். எனக்கு அதுக்கான தகுதியும் இருந்தது, மதிப்பெண்களும் இருந்தது. அந்த சூழ்நிலையில் நான் ஒரு வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அதனால வெளியில் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு மூத்த அண்ணன், பிறகு தம்பி, அவங்கள படிக்க வைக்கணுன்ற எண்ணம் தான் பெருசா இருந்தது. அதன் பிறகு என் தந்தை தமிழ் ஆசிரியர். அவர் 35 வருடமாக ஆற்காடு அப்துல் ஹக்கீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியராக இருந்து அங்கே தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றார். என் பாட்டி, என் அத்தை எல்லாருமே தமிழ் ஆசிரியர்கள். இந்த மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லையே என்று நான் அழுத சமயத்தில் என் தாய் என்னை தாளாட்டியதை விட என் அத்தையும் என் பாட்டியும் தமிழ் சொல்லி தாளாட்டி தான் என்னை படிக்க வச்சாங்க. அந்த ஒரு ஆர்வத்தில் தான் நான் தமிழ் படித்தேன். தமிழ் ஆசிரியரா இருக்கிறதுல நான் மிகுந்த பெருமைப்படுறேன். இப்போ மிகப்பெரிய சென்னையிலே முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில தமிழ் ஆசிரியரா இருக்கேன். மகிழ்ச்சி. என்னுடைய அப்பா ஒரு திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர் தான். இப்போ அவருக்கு 90 வயது ஆயுது. நிறைய இலக்கிய நாடகங்கள், கவிதைகள் எல்லாமே எழுதுவாங்க. அப்போல்லாம் எனக்கு அதனுடைய அருமை எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அறிவியல் தான். அது +2 வரைக்கும் படிச்சிருந்தேன். அதுக்கு மேலே சூழல் காரணமாக என்னை படிக்க வைக்கல. ஸோ அப்போ என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலர் பள்ளியில் சேர்ந்தேன். அப்போது ஒரு ஆண்டு விழாவில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்புக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா யாருக்குமே அங்கே தமிழ் அவ்வளோவா தெரியல. நான் தமிழ் மீடியத்திலேருந்து படித்ததுனால என்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சொன்னாங்க. அப்போ என்னுடைய தொகுப்பை பார்த்து என்னுடைய முதல்வர் வனிதா மேம் தான் முதல்ல நீ ஏன் தமிழ் எடுத்து படிக்கக்கூடாது, தமிழ் எடுத்து படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தது தான் 94. அதுக்கப்புறம் இப்போ MA, MEd, MPhil எல்லாம் முடிச்சு வந்திருக்கேன்னா அவங்க தான் எனக்கு முன்னுதாரணம், எல்லாம் ஊக்கம் எல்லாமே. பெரும்பாலும் தமிழ் படிக்க வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறையினர் தான் இருப்பாங்க. யதார்த்தம் என்னன்னா பிகாம், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதெல்லாம் போட்டு கிடைக்காதவங்க தான் தமிழுக்கும் வரலாறுக்கும் வருவாங்க. இதுதான் உண்மை. ஓகே. அந்த அடிப்படையில் நானும் பிகாம் கிடைக்காம ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. பின்புறதுக்கு அப்புறமா இவர்களுடைய ஊந்துகோல் தான் தமிழாசிரியர். இதுதான் யதார்த்தம். தமிழ்லாம் படிச்சா என்னப்பா அப்படின்றாங்கல்ல, உண்மை நிலை என்ன சார்? எந்த படிப்பையுமே நீங்க எப்படி படிக்கிறீங்க, எப்படி வெளிப்படுத்த போறீங்க, அது மூலமா தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது இருக்கு. வேலை வாய்ப்புக்கும் தமிழுக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை. நீங்க தமிழை ஆழமாகவும் அழுத்தமாகவும் படிச்சிட்டீங்கன்னா எல்லாருக்கும் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி தமிழ் படிச்சவங்களுக்கும் பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நினைக்கிற மாதிரி ஆசிரியர் வேலை தான் இருக்குன்னு எல்லாம் இல்லை. தமிழ் படிச்சா வாத்தியாரா தான் போகணும்னு அவசியமே கிடையாது. தமிழ் படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும். பாலகிருஷ்ணன் ஒரு IAS ஆஃபீஸர் இருக்கார், ஒரிசாவில் இருக்கார். அவருடைய சீனியர். அவர் முடிச்ச உடனே பத்திரிகை துறையில் ஒரு 2 ஆண்டுகள் வேலை பார்த்தாரு. பத்திரிகை துறையில் வேலை பார்க்குற நேரத்தில் உலக அறிவு எல்லாத்தையும் தமிழ் வழியாகவே படிச்சிட்டாரு. தமிழ் வழியாகவே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினார். இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான பெரிய அதிகாரிகள் ஒருத்தராக இருக்கார். தமிழ் படித்தவர் தான், முழுக்க தமிழ் படித்தவர். இப்போ நான் தமிழ் தான் படித்தேன். தமிழ் பேராசிரியராக இருக்கேங்கிறது ஒரு வேலை தான். ஆனால் அதை தாண்டி நான் என்னுடைய தமிழ் கல்வி, அது தமிழில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் இடத்துல பல நாடுகளுக்கு போயிருக்கேன்.
நான் கணிதம் படித்துட்டு 12ஆம் வகுப்புல, அப்புறம் இளம் வணிக ஆட்சியல் படித்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ் படிக்கிறேன்னு முடிவெடுத்து சொன்னபோது மக்கள், என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னா எப்படி பார்ப்பாங்க, அது மாதிரி பார்த்தாங்க. என்னுடைய பேரன்புக்குரிய ஒரு தலைவர் சொன்னாரு, மாப்பிள்ள நீ ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு சென்னை மாநகரத்துல சுத்த போறேன்னு சொன்னாரு. இன்று வரை நான் ஜோல்னா பைய கண்டா போடாதது காரணமே அது ஒரு காரணம். இளம் வணிக ஆட்சியல் படித்தா பிபிஏ படிச்சுட்டு அடுத்து எம்பிஏவுக்கு இடம் இருந்தது. ஆனால் தமிழ் படிக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்த போது எனக்கு நம்பிக்கை ஊட்டிய 2 பேரை நான் இங்கே நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கவிஞர் வைரமுத்து அவர்கள். தமிழ் படிக்கிறதுல அவர் ஒரு காரணம். ஏன்னா படிக்கும்போது கடிதம் எழுதுனா பதில் எழுதுவார். வைரமுத்துக்கிட்ட இருந்து பதில் வந்துருச்சுன்னு எல்லாரும் படிச்சுட்டு கடைசியா எனக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அண்ணன் அறிவுமதி. இந்த 2 பேர்கிட்டையும் பார்த்து ஒரு மாலை பொழுதுல கவிஞர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தமிழ் படிக்கிறேன்னு சொல்லும்போது புதுக்கல்லூரியில் தமிழ் படிக்க காரணம், அங்கே கவிஞர் இன்குலாப் இருந்தார், ஈரோடு தமிழன்பன் பணியாற்றி இருந்தார். அந்த இடத்துக்கு போறேன்னு தமிழை நான் படிக்கணுமான்னு கேட்கிறாங்களேன்னு, தமிழை நீ படிக்காமல் வேறு யார் படிப்பது புதியவன் அப்படின்னு அவருக்கே உள்ள அந்த ஏற்ற இறக்கத்தோடு கவிஞர் சொன்னார். தமிழை நான் படிக்காமல் வேறு யார் படிப்பது என்ற கேள்வி ஆழமாக அந்த வார்த்தைகளும் ரொம்ப வேலை செய்தது. நான் சொல்ல வருவது, தமிழை விரும்பி படித்தால் அது மிகுந்த உயர்வை தரும். நல்ல தமிழ் படித்தால் பணியே வேண்டாம், பணிக்கு பின்பாக மாலை பொழுதிலே பகுதி நேரமாக பேசியே சம்பாதித்து விடலாம். அந்த அளவிற்கு ஊடகத்துறையும், ஏனென்றால் நான் இதை வெளிப்படையாக சொல்கின்றேன், நல்ல ஊதியம் பெறுகிறேன், நல்ல பள்ளியில் இருக்கிறேன், இருந்தாலும் கூட பணிக்கு பிறகு 5 to 8 மணி வரையிலும் வேலை செய்தாலும் கூட போதும், மிகப்பெரிய ஊதியத்தை தங்களுடைய திறனுக்காக தருவதற்கு தயார் நிலையிலே இருக்கிறார்கள். ஒரு ப்ரூஃப் ரீடிங்க்கு இன்னைக்கு ஆள் இல்லைங்க தமிழ்ல. நல்ல ப்ரூஃப் ரீடிங்ல நிறைய பேருக்கு ஒருமைப்பன்மை மயக்கம் இருக்கிறது. ஆடுகள் வந்தது என்று சொல்கிறார்கள், ஆடுகள் வந்தன என்று. தமிழை ஒழுங்காக படித்தால், ஒழுங்காக கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கான வரவேற்பு உலகம் முழுமைக்கும் இருக்கிறது. எல்லா பாடத்திற்கும் ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. இப்போ மேக்ஸ் படிக்கிறோம், கடைக்கு போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறான், அந்த பொருளோட விலை 5 ரூபா, மிச்சம் 5 ரூபா வாங்கணும்னா அவன் என்ன தெரிஞ்சிருக்கணும்? மேக்ஸ் படிக்கணும். அப்ப கணிதம் படிப்பதிலே ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. ஹீரக்கையோட சுவிட்ச் போட்டா ஷாக் அடிக்கும், இது தெரியணும்னா என்ன படிச்சிருக்கணும்? சயின்ஸ் படிச்சிருக்கணும். அப்ப அறிவியல் படிப்பதிலே ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. மே மாசத்துல வெயில் அடிக்கும், டிசம்பர் மாசத்துல மழை பெய்யும். இப்ப அது மாதிரி நடக்கிறது இல்ல, அது மாதிரி சொல்றோம். அப்படின்னா தெரியணும்னா என்ன படிக்கணும்? சோசியல் சயின்ஸ் படிக்கணும். அப்ப அது படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. இந்த நாட்டில் வாண்டாம், அந்த நாட்டா வாண்டாம், இத்தனை தேதி சுதந்திரம் கிடைச்சது, இது படிக்கணும்னா வரலாறு படிக்கணும். இப்ப வரலாறு படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கிறது. ஒரு இன்டர்வியூக்கு போறோம், வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் கோவிந்தசாமி குப்சாமின்னு சொல்லணும். இது தெரியணும்னா ஆங்கிலம் படிக்கணும். ஆங்கிலம் படிப்பதில் ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. தமிழ் படிப்பதனால என்ன வாழ்வியல் பயன்பாடு இருக்குது மாணவர் கேட்கிறான்னு வச்சு, ஒரு தமிழாசிரியரா பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் நிர்பந்தமும் எனக்கு இருக்கு. அப்ப நான் அவனுக்கு முதல்ல சொல்றேன், மற்ற பாடங்கள் எல்லாம் பிழைக்க சொல்லி கொடுக்கிற பாடம், தமிழ் தான் வாழ சொல்லி கொடுக்கிற பாடம். எனவே வகுப்பறை வெற்றிக்காக நடத்துகிற பாடம் அல்ல, இது வாழ்க்கை வெற்றிக்காகவும் நடத்துகிற பாடம் என்பதை முதலில் நான் உணர்ந்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது மாணவனுக்கு வந்துடும். அதாவது அவர் சொன்னாரு, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக முதல்ல மொழி பாடம், அதாவது தாய்மொழி பாடமாக இருக்கு அப்படின்னு. நம்ம ஆனாவில் தான் தொடங்கும். இங்க எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முதல்ல இப்படி ஆனா போட சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களை நினைவில் இருக்கா? அந்த ஆசிரியரை யாருக்காவது நினைவில் இருக்கா? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. என்னுடைய தமிழாசிரியர் பேர் பேபி. எங்க அப்பா அடிக்கடிக்கு என்ன கேலியாக சொல்வார், என் பேபிக்கு ஒரு பேபி தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்ட்டு. அவங்க மணல்ல எங்களை மரத்தடியில கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மாணவர் முன்னாடியும் குச்சியில ஆ போட்டு போயிடுவாங்க. போட்டு போயிட்டு அது மேல எங்களை தொட்டு எழுத சொல்லுவாங்க. அப்போ போட்டது இன்னும் எங்க மனதுல இப்படிதான் வரணும் ஆன்ற உணர்வு எங்களுடைய உணர்வோட கலந்து விட்டதுனால அவங்களை எங்களால மறக்கவே முடியாது. நாங்க எங்க குடும்பத்துல மொத்தம் 7 பேரு. எங்க அப்பா ஒரு ஆசிரியர் தான். அவர் அறிவியல் ஆசிரியர். ஆனா இன்னைக்கு நான் தமிழ்ல எழுதுறதோ பேசுறதோ அல்லது பள்ளி வளாகத்துல உரையாடல்களை நிகழ்த்துவதோ இல்ல ஆசிரியர்கள் மன்றத்துல பேசும்போது எங்க அப்பா அந்த ஆ சொல்லி கொடுக்கறப்ப அந்த குரில் நெடில் அந்த காங்கா சாவை சொல்லி கொடுக்கறப்ப இன்றைக்கு நினைக்கிறப்ப கூட எனக்கு கண்ணுல தண்ணி வரும். அந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறோம், எப்படி படிக்கணும், ஆசிரியர் எங்களுக்கு வகுப்பாசிரியர் சொல்லி கொடுத்தா கூட அதை விட தாண்டி இன்னைக்கு கக்கா கிக்கினா அப்படியே கரெக்டா அன்னைக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு ஞாபகத்துல இருக்கும். அம்மான்றப்ப முந்தி கவலத்துல இருந்து அம்மா வரணும்,
சித்தின்றது நுனிநாக்குல இருந்து வரணும், எழுத்துக்களை எப்படி நம்ம நுனிநாக்குக்கும் மடித்து பேசுறதுக்கும். அப்ப ஒவ்வொரு அறிவியல் ஆசிரியர் தான் எங்க அப்பா. அந்த அறிவியல் ஆசிரியரா இருந்தா கூட இன்றைக்கு மொழி, தமிழ் மொழியின் மீது ஒரு பற்று எனக்கு நிறைய இருக்கும். நிறைய படிப்பேன். தமிழ் அப்படி நம்ம தாயை போன்றது. தமிழ் மீது ஒரு பற்று நான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய தகப்பனார் தான். இப்ப இவங்க எல்லாரும் பேசக்கூடிய சமயத்துல கேட்டீங்களா, எந்த ஆசிரியர் முழுமையான ஈடுபாட்டோட செயல்பட்டாரோ அவங்க தான் இங்க உள்ளத்துல இருக்காங்க. என்னுடைய பள்ளி காலத்தை விட கல்லூரி காலத்திலே பேராசிரியர் சிவச்சந்திரன் என்ற ஒரு பேராசிரியர் இருந்தார். அந்த பேராசிரியர் எல்லாம் உண்மையிலேயே எங்களை பெற்றெடுக்காத தந்தை. என்ன செய்வார்னாக்கா, முன்னாடி நாம படிக்கக்கூடிய தன்மையை பாராட்டுகிற சூழல் அவற்றை ரொம்ப குறைவா தான் இருக்கும். நம்முடைய குடும்பத்தை தெரிஞ்சுப்பார். நம்முடைய குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு எந்த சூழலாவது நம்முடைய தடம் மாறுகின்ற பொழுது அந்த குடும்ப செய்தியை பார், அக்கா தம்பி அப்பா சூழல், உடனே நம்ம மனம் மாறுவோம். இதற்கு ஏற்றாற்போல அவரு நடப்பார். அது ஏதோ வாயிலிருந்து வார்த்தை வராது, இதயத்திலிருந்து வார்த்தை வரும். அந்த இதயத்திலிருந்து வார்த்தை வருகின்ற சூழல் ஏனைய ஆசிரியர்களை விட மொழியாசிரியரிடத்தில் தான் அதிகமாக இருக்கும். இவற்றை நான் பேராசிரியரிடத்திலும் கண்டேன். நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை இன்று வரை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 36 ஆண்டுகள் என்னிடத்திலிருந்து பல்வேறு மாணவர்கள் உலகத்திற்கு வந்தாலும் அத்தனை பேரையும் என்னுடைய மகளாகத்தான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. சூப்பர். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளை மடை திருப்பி ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபர்களாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் இருக்காங்க. இப்ப நானும் நினைவு கூறணும்னா என்னுடைய தமிழாசிரியர்கள் அத்தனை பேர் இந்த கல்லூரியில் இருக்க என்னன்னா ஆராமசாமி சார் எனக்கு ஆசிரியர், தோ பரமசிவம் சார், அவரையும் இந்த இடத்துல நினைவு கூறணும். இப்படி அதே மாதிரி பள்ளிக்காலங்கள்ல சவுந்தரராஜன் சாரா இருக்கட்டும், இல்ல கிரகோரியா இருக்கட்டும், அவருடைய பேச்சு, அதாவது புஸ்தகம், தமிழ் புஸ்தகத்தை வகுப்புக்கு கொண்டு வர வேண்டாம்னு சொன்ன ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. மொத்த செய்யுளையும் அவர் எடுப்பார். இப்ப அந்த இடத்துக்கு தான் வரேன். அதாவது தமிழ்ல உரைநடை, செய்யுள், இலக்கணம் 3 பகுதிகள் இருக்கு இல்லையா? எது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு சுலபமாக இருக்கும் அல்லது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு செய்யுள் விருப்பம். மாணவர்களுக்கும், ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கும் செய்யுள் விருப்பம். ரைட். செய்யுளும் நல்லா இருக்கும். அதை விட உரைநடைய ரொம்ப நல்லா நடத்தலாம். செய்யுள் தான் நல்லா சொல்லி தருவேன். ஏன்னா பசங்களுக்கு இப்போ ஒரு இயற்கை பத்தி இருக்கு அப்படின்னா அந்த இயற்கையை அவங்க கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினோம்னா அந்த செய்யுள் அவங்க மனசுல பதியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்க செய்யுள், இலக்கணம், உரைநடைன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு ரொம்ப மாணவர்களுக்கு எழுத்து வரி வடிவத்தை சரி பண்ணுன்றது எனக்கு ரொம்ப ஆர்வம். ஓகே. ஆனா எனக்கு இலக்கணம் ரொம்ப நல்ல சிறப்பா சினிமா பாடல்களை வச்சு நான் கத்து கொடுப்பேன். அது மாதிரி தன்மை முன்னிலை படற்கைன்னா தன்மை என்னக்கா நானே இந்திரன், நானே அதான்டா தன்மை, தன்னை பத்தியே சொல்றதுடா. முன்னிலை என்னக்கா அதோதான் நீ சிரித்தால் சிரிப்பழகு, அதான்டா முன்னிலை. படற்கைன்னா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அது மாதிரி நான் ஒரு பாட்டு பாடிட்டேன்னா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த தலைப்புல நீ ஒரு 2 பாட்டு உன்னால முடியுதுன்னா அவன் 50 பாட்டு எழுதுவான். எனக்கும் இலக்கணம் தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட மாணவர்கள் பாத்தீங்கன்னா பழைய முன்னாடி ஒரு ஸ்கூல்ல இருக்கும்போது இலக்கண ஆசிரியை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த யாப்பு இலக்கணத்துல நேர் தேமா அது நிறைய பேருக்கு அது ரொம்ப ததுங்கினத்துவம் தான். அது ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அந்த பாடல் மாதிரி நான் நேர் தேமா நிறை நே புளிமா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த பாடல் மூலமா அதை கத்துக்கிறாங்க. எனக்கு இலக்கியம் தான் பிடிக்கும். செய்யுள் நடத்துறதுக்கு என்னோட கல்லூரி பேராசிரியர் லக்ஷாராமன் சொல்லிட்டு அவர் பாடம் நடத்தும் போதே இலக்கிய வளம் அவர்கிட்ட அப்படியே எதை சொன்னாலும் அவர் கவிதை நயம் அப்படியே ஒரு எடுத்துக்காட்டுக்கு வருவார். கசடத்தை அப்புறம் வல்லினத்தை பத்தி சொல்லணும்னா அது அப்படியே கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டா எடுமெடுமெடுமென எடுத்ததோ இகலொளி இகக்கவி அப்படி நடைமுறை வாழ்க்கையில் அப்படியே எதிரில் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொன்னதால எனக்கு செய்யுள் நடத்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அதாவது பெரும்பாலும் மாணவர்களுக்கு இந்த செய்யுள் அப்படிங்கும் போது மனப்பாட பகுதின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதுல அவன் படுற சிரமம் இருக்கும் இல்லையா? ஏன் அப்படி ஒரு தேவை இருக்கு? அதனுடைய அவசியம் என்ன? செய்யுள்லாம் வேணுமா, இந்த காலத்துக்கு பயன்பட போகுதா அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சும் இருக்குல்ல. இல்ல, மனப்பாட பகுதி கட்டாயமா தேவை. ஆனால் அதை ஆசிரியர்கள் எவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது எனக்கு இந்த ஒலி பயிற்சி இருக்கிறதுனால நான் இந்த பதிவு செய்கிறேன். நான் அதை ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். பதிவு செய்து அதை மாணவர்களுக்கு போட்டு காட்டுவேன். இந்த வார்த்தையை இப்படித்தான் நீ சொல்ல வேண்டும் என்று. அதை விட செய்யுளை எப்போதுமே வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்திட்டோம்னா அந்த பசங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த இலக்கணம் கற்றுக் கொடுத்த கங்காதரன் பேராசிரியர் கங்காதரனுக்கு இலக்கணத்தில் இருக்கிற எல்லா வரிகளும் அவருக்கு மனப்பாடம். தொல்காப்பியம் நடத்த வந்தார்னா அவர் நன்னூல் என்ன சொல்லியிருக்கு, யாப்பருங்கல காரிகை என்ன சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் அவர் நினைவில் இருந்து சொல்லிட்டே இருப்பார். அவர் புத்தகமே வச்சிருக்க மாட்டார்.
இப்ப நான் நடத்த போனேன்னா எனக்கு ஒரு மனப்பாட பகுதியே எனக்கு வராது, இன்னும் சுட்டு போட்டா ஒரு வரி கூட மனப்பாடம் தெரியாது. ஆனா நான் ஆசிரியர் நான் முன்னாடி நிற்கும் போது தொல்காப்பியம் நடத்தும் போது இதையே யாப்பருங்கலக்காரியில என்னவா இருக்கு, ஏன் மாறி இருக்கு, ஒரு வரி சொல்ல சொன்னா தெரியல. மிக வெக்கப்படுற கணங்கள் அந்த கணங்கள். ஏன்னா நீங்க மனப்பாடமா இருந்தீங்கன்னா ஒரு பையன் திடீர்னு அவன் பெரிய ஆளா இருக்கான், அவன் என்ன கேள்வி கேட்டான்னா, சார் இதே யாப்புல என்ன சார் சொல்லியிருக்கு, சீர் அவர் என்ன கருத்து வச்சிருக்காரு, வெண்பா பத்தி இவர் என்ன கருத்து வச்சிருக்காருன்னு கேட்டார்னா ஒரு வரியும் தெரிய மாட்டேங்குது. எனவே இந்த மனப்பாட திறன் ரொம்ப முக்கியமானதா தேவைப்படுதுங்கிறத இல்ல, மனப்பாட பகுதி மெமரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது அது ஒரு திறன். அதற்கு இந்த செய்யுளத்தான் மனப்பாடமா சொல்லி தரணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. மனப்பாட பகுதின்னு அதை பார்க்க கூடாது, மனதை பக்குவப்படுத்துகின்ற கருவின்னு பார்க்கணும். மனப்பாடம் என்பதிலே நீங்க நல்லா கவனிக்கணும், வெண்பா வடிவம் நல்ல மனப்பாடம் ஆகும். அது மனதில் கல்வெட்டு போல பதிந்திருப்பதுடைய நோக்கமே ஐயா சொன்னது மாதிரி அது வாழ்வியல் ஒழுங்குகள். பொய் சாட்சி சொன்னா என்ன நடக்கும், வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே மூதேவி சென்றிருந்து வாழ்வலே சேடன் குடி புகுமே மன்றோரம் சொன்னார் மனை என்றைக்கோ படித்தது. 3ஆம் வகுப்புல மங்களம் டீச்சர் சொல்லி கொடுத்தது, இன்றைக்கு ஞாபகம் இருக்குது. மறுபடியும் அதை நான் அச்சு வடிவத்தில் பார்க்கவே இல்லை, இந்த பாடல் கேட்டதுதான். இன்குலாப் கூட சொல்லுவாரு, கை விரல்கள் இழந்த கட்டை விரல்களை இழந்த ஏகலைகளின் தேசத்திலே நான் கண்ணில் எழுதாமல் காதில் எழுதுகிறேன்னு. காதில் எழுது உலகத்துல 80% பேர் ஆடிட்டரி தான், செவி வழி. அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் சொன்னாரு. எங்களுக்கு சந்திரசேகரன் ஐயா இருக்காரு, இலக்கணம் நடத்துவார். எனக்கு இலக்கணம் பிடிப்பதற்கு அவருடைய தோரணை, சில நேரத்தில் சில ஆசிரியருடைய ஆளுமை அந்த பாடத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படுத்தும். திமு அப்துல் காதர் 2 நாளுக்கு போன வாரம் மாநில கல்லூரியில் வேற்றுமையியல் பற்றிய ஒரு கருத்தரங்கம், இலக்கண கருத்தரங்கம். மாணவர்கள் கண்டிப்பா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போனேன். 2 மணி பின்னாடி சாப்பாடு, முன்னாடி மாணவர்கள் இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இலக்கணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால், பிரியமுள்ள ஒரு பெண் ஆணுக்கு காதுக்கருகில் ரகசியம் பேசுவது போன்ற இணக்கத்தை இலக்கணம் ஏற்படுத்தணுமா. ஒற்று மிகும் இடங்கள், வலி மிகும் இடங்கள் இருக்க பெரிய பிரச்சனை. இங்க ஒற்று மிகுமா மிகாதா, இங்க இக்கு இச்சு வருமா வராதான்னு என் நண்பர் ஒரு தடவை சொன்னார், கஜேந்திரன் நினைக்கிறேன், என்னை காதலி கிள்ளினாள், காதலி என்னை கிள்ளினாள், இதில் வலி மிகுந்தால் இலக்கணம், வலியே இல்லை என்றால் இலக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை கிள்ளினாள் அப்படிங்கிறான். இதுல வலி மிகுந்தால் இலக்கணம், வலியே இல்லை என்றால் இலக்கியம். இப்படி சொல்லும் பொழுது இலக்கிய எங்க வலி மிகுந்தாலும் இந்த வலி மிகும் இடங்கள்ல ஒரு நினைவு வரும். ஆகவே பிரியமானவர் காதுக்கு அருகில் ரகசியம் பேசும்போது எவ்வளவு கவனமா கேட்போமோ அது போல இலக்கணத்தை கொண்டு போகணும். ஆனால் செய்யுள் நடத்துவதற்கு நீ செய்யுள்னு சொல்லிட்டீங்க, 2000 ஆண்டு பரப்பு உடையதுங்க தமிழ். எந்த செயலை நடத்துறது? பாரதியாரின் பாடலை நடத்த போறோமா, பாரதிதாசன்? 2 பேருமே நெருக்கமானவர்கள் இருந்தாலும் இருவேறு திசைகள், கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள வேறுபாடு. சங்க புலவர்கள் நடத்த போறோமா? அப்படி நடத்தும் பொழுது அந்த வாழ்க்கையை நீங்கள் சிறிது வாழ்ந்து விட்டு போகணும். அப்படி போனால் நீங்க மாணவர்கள் அல்ல, ரசிகர்களே உருவாக்கிடுவீங்க, மன்றமே திறந்துடுவான். நீங்க ஒரு பாடநூல், தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்தில் இருக்கிறதுனால ஏன் பாடநூல்கள்ல இந்த செய்யுள் வைக்கப்படுகிறது? இதுல உரைநடையை யாருமே மனப்பாடம் அப்படிங்கிற செய்தி கொண்டுட்டு போகல, செய்யுளை மட்டும்தான் மனப்பாடமா வச்சிருக்காங்க. மனப்பாடமாக இருக்கக்கூடிய வரிகள் இப்பொழுது வாழுகின்ற காலத்திற்கு மட்டுமல்ல, இனி வாழக்கூடிய காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதற்கு நிச்சயமாக மனப்பாடம் தேவை. இந்த பழமொழியில கூட ஒன்று சொல்லுவாங்க, உரு போட்டால் உருப்படலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க இந்த வயதுல படிச்சு வச்சீங்கன்னா எதிர்காலத்துக்கு நிச்சயமா துணை செய்யும். நீங்க யாரை வேணாலும் எடுத்துங்க, இன்னைக்கு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், அந்த காலகட்டத்தில் மாணவ பருவத்திலே பல இலக்கிய வரிகளை அவர்கள் மனனம் செய்தவர்கள். திரைப்பட உலகத்திலே இன்றைக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட இந்த பாடலை நீங்கள் எப்படி எழுதினீர்கள்? இதற்குடனே சங்க இலக்கிய சான்றை சொல்கிறார். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டாகும் சொந்தம் இது திரைப்பட வரி இருந்தது. எப்படிங்க உங்களுக்கு இந்த அற்புதமான வரி இருந்தது? யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர். அந்த பாடல பாருங்க, கொண்டாந்து நிறைவான செய்தியை கேட்டார். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய கடலில் இருந்துதான். இரண்டு தேவைகளுக்காக செய்யுள் வைக்கப்படுது. ஒண்ணு, அந்த மனன அந்த சக்தி ஒரு மாணவ பருவத்தில் அதிகப்படுத்துவதற்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையை சொல்வதற்காகவும் பழைய இலக்கியத்திலிருந்து நம்ம செய்யுளை எடுத்து வைக்கிறோம். இதுதான் அடிப்படை இல்லையா ஒரு பாட நூல்கள்ல. இப்போ சில மனப்பாட பாடல்களை நம்ம பள்ளி பருவத்துல படிக்கிறதுக்கு திணறி இருப்போம் இல்லையா? அப்படி நீங்க திணறின பாட்டு ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. 1 2 ஒண்ணு, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எது நடத்துவதற்கு உங்களுக்கு பிடிக்கும்?
ஆமா, அது அல்ல கேள்வி. எதை நடத்தும் போது மாணவனுக்கு என்னை பிடிக்கிறதோ அதுதான் நான் கேட்டேன். நீங்க நடத்துறது உங்களுக்கு பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்குங்கிறது. அதுல என்ன விஷயம்னா டீச்சிங் அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மேக்ஸ போட்டு காட்டி தான் நடத்தணும், இங்கிலீஷை பேசி காட்டி தான் நடத்தணும், சயின்ஸை செஞ்சு காட்டி தான் நடத்தணும், சோசியல் சயின்ஸை கூட்டுன்னு போய் காட்டி தான் நடத்தணும், தமிழை பேசி நடிச்சணும்னு சொல்றாங்க. உணர்வூட்டியதற்கு பிறகுதான் தமிழை நடத்த வேண்டும். தமிழ் உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னாலே அப்புறம் மனப்பாடம்ங்கிறது வந்துங்க தமிழனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. மனப்பாடம் என்பது இன்னொரு வகையில் நினைவாற்றலை வளர்க்கிறது. நினைவாற்றல் முழு மனிதனுக்கும் முழு வாழ்க்கைக்கும் தேவை. எனவே மனப்பாடம் தேவை. இல்ல, மூளையினுடைய வளர்ச்சிக்கு மனப்பாடம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை அப்படிங்கிறது உண்மை. நீங்க திணறின ஒரு பாட்டு இல்ல, அதான் நிறைய பாட்டு. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்களேன். இதுக்குத்தான் நான் வந்து முட்டி மோதி இல்ல, நீயோ அமர்கானின் அமர் கடந்தவர் வாய் வாய் சொல் வடுவாள் யாக்கையோடு நீயும் ஒன்று நீயே அவரும் ஒன்று நீயேன்னு ஒரு புறநானூறு பாட்டு இருக்கு. இப்ப சொல்லிடுறேன், ஆனா இது ஒரு 4 நாள் மனப்பாடம் பண்ணி தான் எழுதினேன். ஓகே, இதே மாதிரி நீங்க திணறின பாட்டுகள் திருக்குறளுங்க சார். இந்த துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயுதம் மழைன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. கடைசி வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. ஆசிரியராகி மனப்பாடம் பண்ணிட்டேன். இல்லைன்னா பையன் நம்மளை துப்பாக்கியால சுட்டுடுவான். இது கூட தெரியாம நீ இருக்கீங்களேன்னு. அந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயுதம் மழை அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணிட்டானா அவன் நிஜமாவே நல்ல டேலண்டான பையன் தான் அர்த்தம். பாஞ்சாலி சபதத்துல ஓம் தேவி பராசக்தி உரைத்தேன்ட்டு பாஞ்சாலி சபதம் சொல்ற ஒரு பாடல். அது நான் ரொம்ப திணறி இருக்கேன் ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நானே பாஞ்சாலி மாதிரி சொல்லி பார்த்தேன், மனப்பாடம் எடுத்து. எனக்கு கூட திருக்குறள் தான். என்ன இப்படி திருவள்ளுவர் வந்து 2 லைன் தான் இருக்கு, ஆனா நம்மளால சொல்ல முடியலையே, எத்தனை வாட்டி மனப்பாடம் பண்ணாலும் அந்த திருக்குறளை படிக்கிற காலத்துல படிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவரையும் திட்டிருக்கேன், திருவள்ளுவரையும். ஏன் வந்து இந்த 2 லைன் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மாணவர்களுக்கும் திருக்குறள் படிக்கிறதா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இப்போ இந்த செய்யுளை எளிமையாக சொல்லி தருவதில் சில ஆசிரியர்கள் சில நுணுக்கமாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம்? முன்னாடி ஆசிரியர் வந்து தன்னை முன்னாடி தயாரிச்சுக்கணும். 2வது செய்தி பிரிச்சு படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். 3வது செய்தி இவர்களுக்கு ஏற்றதை போல ஒரு இசை நயத்தோடு அதை சொல்லி தரணும். நீங்க கடைகோடியில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு கூட இந்த பாடல் மனதில் பதியணும்னா இசை வடிவத்தில் அதை வெளிப்படுத்துங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் நிச்சயமா மனசுல பதியும். ஏம வெட்பென்று கையிலாய வெட்பென்று மலையாசலத்தென்று முறைவார் கோமகட்கண்பர் மதுரேசர் முச்சங்கம் வளர் கூடலிற் சென்று புகழீர் தாமரை கண்டு எலிமால நச்சந்தமலி சாரலில் துஞ்சி முகில்கால். அந்த சூழ்நிலை அவன்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அந்த பாடலை நம்ம வந்து தனியா வீட்டுல வந்து நம்ம பலமுறை பார்த்து நம்மகிட்ட நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைச்சிட்டு அதை வந்து நாமளே கேட்டுட்டு அந்த உச்சரிப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் அதை போய் நடத்தினால ஒரு அரசு பள்ளி அவனை கீழே இருந்து வரும்போதே அவன் சரியில்லாத சூழ்நிலை தான் வருவான். அவனுக்கு வந்து இலக்கணத்திலையும் செய்யுள்ளையும் அவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் மிகுதி அதிகமா. நமக்கு பெரிய கலை ஆர்வம்லாம் தேவையில்லை. அவன் மனசுல பதிகிறது மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு தமிழே வராதுன்னு சொல்லக்கூடிய அல்லது தாய்மொழி தமிழ் இல்லாத பிள்ளைகள் கூட அந்த பாடலை மென்மையாக மனதிலே பதிய வைத்துக் கொள்வார்கள். மாற்றமே இல்லை. இப்போது வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை யாரது அறிந்திசினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி ஆங்கியவள் உயிர்தவ சிறிது காமமோ பெரிதுன்னா ஓடி போயிடுவான் வகுப்பை விட்டு. பார்ப்பா, ஒரு பெரிய பலாப்பழம் பள்ளத்தாக்குல பழுத்து தொங்குது, அதனுடைய காம்பு நசிந்து போய்விட்டது, எந்நேரமும் அது விழுந்து சிதறிவிடும், அதுதான் அவளுடைய நிலை. உயிர் தவ சிறிது காமமோ பெரிது என்று சொன்னால் வாழ்க்கை சிறிது, ஆனால் நான் கொண்டிருக்கின்ற அன்பு பெரியது, அந்த அன்பை தாங்கும் அளவுக்கு என் வாழ்க்கை இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான்னா, அவனுக்கு அந்த பலாப்பழம் பள்ளத்தாக்கு வெடித்து சிதறுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆழம், காம்பினுடைய நசிந்து போன தன்மையை காட்சி வடிவத்தில் சொல்வது. எப்போதுமே 5 புலன்களை குறிவைத்து சொல்லும் கலை வெற்றி பெறும். அகநானூறு பாடல்கள் எல்லாம் வகுப்புல எடுக்கும்போது, அதுவும் இருபாலர் படிக்கக்கூடிய வகுப்புல நீங்க எடுக்கும் பொழுது இந்த கதை சொல்லி நீங்க அகநானூரை சொல்லி கொடுக்கணும்ல, காதல் தலைவன் தலைவி அப்படின்லாம் சொல்லணும்ல, சிரமமா இருக்குமா? எப்படி இருக்கும்? சிரமமாக தான் இருக்கும். +2 +1 படிக்கிறவன் வந்து ஒரு தகுதியான நிலையில இருப்பான். நம்ம கொஞ்சம் எந்தன போனாலே அவன் வந்து அந்த வேலைகளை வந்து அந்த நிலையில பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பான். அப்படித்தானே பையன். அப்ப நாம என்ன பண்ணணும், அவன்கிட்ட வந்து கருத்தும் போய் சேர்க்கணும், பாடத்தையும் சொல்லி தரணும், பாடத்தையும் சொல்லி கொடுக்கணும். அவனை வந்து வேறு நிலைக்கு நாம கொண்டு போக கூடாது. பழங்காலத்து நம்ம பண்பாட சொல்லி கொடுக்கணும். அது ஒரு அளவோட நம்ம நிறுத்துற அளவுக்கு நம்ம
சார் இந்த அகநானூறு அப்ப குறுந்தொகை இந்த பாடல்கள்லாம் வரும்பொழுது கண்டிப்பா அந்த காதல் பத்தி விஷயங்கள் நிறையவே வரும். ஏன்னா அகம் பற்றியது அப்படிங்கறதுனால. அப்ப அதை சொல்லும்போது நான் என்ன சொல்றேன், எதிர்காலத்துல உங்களுக்கும் இந்த மாதிரி நிலைகள்லாம் வரும். அப்படி வரும்போது நீங்க என்னென்ன மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுப்பீங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலங்கள் வரும் கண்டிப்பா அகம்ல வரும்பொழுது. அப்படி வரும்பொழுது இப்போ ஒரு காதலர்கள்னு சொன்னா எங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப திரைப்படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திரைப்படம் சொல்லுவோம். இப்போ குறிஞ்சினாக்க மலை சார்ந்த இடமும், அப்படின்னாக்கா மலைச்சாரல போய் டான்ஸ் ஆடுவாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காதலர்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு பின்புலம் அது ஒண்ணு இருக்கும். இரண்டாவது முல்லைனா காட்டு பகுதியில எல்லாரும் நெருப்புல அப்படியே எரிஞ்சுட்டு இருப்பாங்க, காட்டுவாசிகள்லாம் வந்து ஆடுவாங்க, அது காடு. அதுக்கப்புறம் மருதம் அப்படிம்போது வயல், குறுக்கு சிறுத்த வயல், அந்த பாடல் வரும்போது வயல் பகுதியில எப்படி அவங்க சந்திச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சினிமாவோட அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம் சொன்னா அது உடனே நினைவில் வந்துடும் உனக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப அழகா எழுதுவான், மறக்கவே மாட்டான். ஆனா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு கஷ்டம் இருக்கு. எங்களுக்கு கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஜாலியா சொல்லுவோம் வகுப்பு வந்து. ஏன்னா அந்த மாணவர்கள் அந்த இன்னத்துலதான் இதுல தானே இருக்காங்க, அந்த இருப்பாளர்கள் இருக்கும்போது அப்படி சொல்லும்போது சிரிச்சுப்பாங்க. அவங்க அதை இன்ட்ரெஸ்டிங்கா தான் எடுத்துப்பாங்க, அதை வந்து ஒரு ஆர்வமா எடுத்துப்பாங்களே தவிர ரொம்ப இது கூச்சப்படுற மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன இந்த இருபாளர் கூடிய சிக்கல் என்னன்னா, நான் இதை வந்து ஒரு அரசியல பார்க்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பா தமிழாசிரியர்கள் தான் இதை செய்ய முடியும். திராவிட இயக்க காலகட்டத்தில் வந்து தமிழாசிரியர்களுக்கு வந்து இந்திய எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து மிக முக்கியமான இடத்த மாணவர்களுக்கு போதிச்சு கொண்டு போனாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் இப்போ நீங்க அகநானூறுன்னு கேட்டதுனால அகம் சார்ந்த பாடல்கள் இப்போ யாருமில்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யான் செவன் செய்கோ என்று பாட்டை சொல்லும்போது வெறுமனே வந்து அந்த காலத்துல இருந்துச்சு அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், எனக்கு யாருமே சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு போறது பொழிப்புரை. அதுக்கு நம்ம தேவையில்லை. சமகால அரசியலோட அந்த விஷயத்தை பேசுறதுக்கு தான் தமிழாசிரியர் மிக முக்கியமான இருக்காரு. இப்போ வந்து இன்னைக்கு இந்த நிர்பயா விஷயமா இருக்கட்டும் சரி, அந்த பாட்டுல மையம் என்னன்னா, யாருமில்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யான் எவன் செய்கோன்னு கேட்கிறா. என்ன விரும்பி அந்த ஒரு ஓரமா நின்று பேசின அவன் சாட்சியே யாருமே இல்ல விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு கேட்பா. அவ கேட்பா, தோழி கேட்பா, சரி அவன் உன்கிட்ட பேசினான்ல, இப்ப யாருப்பா அவன் பேசிருக்கும் போது கூட ஆட்கள் இருந்திருப்பாங்கல்ல, யாராவது பார்த்திருக்காங்களான்னு கேட்பான். அவன் சொல்லுவான், ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டுதான் என் மணந்த ஞான்று, யாருமே இல்ல, ஒரே ஒரு அகிரணை கொக்கு மட்டும் இருந்துச்சு, அதுவும் அது வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இது பாட்டு. இத சமகால பிரச்சனைகளோட ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த விஷயங்களை, இந்த மரபார்ந்த விஷயங்களை உடைக்க வேண்டிய தேவை தமிழாசிரியர்களுக்கு இருக்கும். நான் பொங்கலை கொடுக்கணும்ன்றீங்களா, நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இந்த இடத்த வந்து தமிழாசிரியர்கள் நிறைய பண்ணணும். சில நமக்கு கற்பிக்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, சில மரபுன்னு நினைச்சிட்டு நம்ம சில விஷயங்களை ஒதுக்குறோம். எந்த தயக்கமும் இல்லாம சமூக பயம் இல்லாம நம்ம கொண்டு போய் வேண்டிய சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதுல எந்த ஒளிவு முறையும் இல்லாம செய்ய வேண்டிய தேவை இருக்குன்றத. சூப்பர். இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தையை, இந்த களவு கற்பு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஏன் நமக்குள்ள ஒரு நெருடல் வருது? அப்ப நாம அந்த சொற்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம்? நம்ம குடும்ப அமைப்புகளா இருக்கலாம், வெளியில இருக்கிற அமைப்புகளா இருக்கணும். முதல்ல மாணவர்கள்ட்ட அதை தெளிய வைக்கணும். இதுக்கு பின்னாடி இதை பேசவே நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சினிமா மாதிரியான ஊடகங்கள் இது எல்லாம் தொடர்ந்து இது காதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயம் மாதிரியும், அதை பேசினா ஒரு பெரிய அநாகரிகமான ஒரு செயல் மாதிரியும். அப்படின்னா நாம் அதை சொல்றோம்னா சங்க இலக்கியங்கள் முழுக்கவே நம்ம அகப்பாடுறத தூக்கி எட்டக்கப்பட வேண்டியதுதான். அப்போ முதல்ல நம்ம இந்த சொற்களை களவு கற்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பசங்களுக்கு உணர்த்தணும். அது என்னன்னு அப்படின்னு உணர்த்தணும். அதை உணர்த்தினா மட்டும்தான் நீங்க சங்க இலக்கிய பாடல்களை எந்த ஒரு குற்றம் உணர்ச்சின்னு சும்மா சாதாரணமா நடத்திட்டு வந்துட்டே இருக்கலாம். நான் 3ஆம் வகுப்பு பாடம் சொல்லி கொடுக்கும்போது காதல்னு ஒரு சொல்லும்போது அந்த 3ஆம் வகுப்பு மாணவருக்குள்ளே ஒரு பேச்சு, என்ன நம்ம ஆசிரியர் காதல்னு சொல்றாங்களே அப்படின்னு. மிஸ் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, தப்பு நீங்க சொன்னது, லவ்வை பத்தி பேசுறீங்க. எப்படிமா உனக்கு தெரியும்? நான் டிவியில நாடகம் பார்த்தேன். அப்போ அந்த காதல் அப்படிங்கிற ஒரு வேர்டே அது எனக்கு தப்பா தெரியுது. அப்ப நான் சொன்னேன், நான் உன் மேல காதலா வச்சிருக்கேன், நான் உன்னை காதல் பண்றேன், நான் உன்னை லவ் பண்றேன், காதல்னா அன்பு. என்னுடைய நிலையில என்ன சொல்றேன், இப்ப பாடநூல் வகுக்கின்ற பொழுது எந்தெந்த வயது மாணவருக்கு எப்படிப்பட்ட செயலை வைத்தாக்கா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கறத அந்த குழுவினுடைய தலைவர் முடிவு செய்யறார். 5ஆம் வகுப்பு மாணவனுக்கோ 7ஆம் வகுப்பு மாணவனுக்கோ 8ஆம் வகுப்பு மாணவனுக்கோ அக இலக்கியத்தை வைக்கல. ஏறக்குறைய அவனுடைய வயது ஒரு பக்குவ நிலை அடைந்திருக்கக்கூடிய மாணவனுக்கு தான் அக இலக்கியம் பாடமா வைக்கப்படுகிறது. அப்படி அக இலக்கியத்தை பாடமா வைக்கின்ற பொழுது இப்ப அம்மையார்லாம் சொன்னாங்க, காதல்னு சொன்னோன்னா சிரிக்கிறான், லவ்னு சொன்னா சிரிக்கிறான். உண்மையிலேயே சிரிப்பான். ஏன்னா அவன் வளருகின்ற சூழல் அப்படி இருக்கு. நாம என்ன செய்யணும், எல்லா தாய்க்கும் தன்னுடைய குழந்தையின் மீது முதல் காதல், எல்லா குழந்தைக்கும் தன்னுடைய தாயின் மீது முதல் காதல். இந்த சொல்ல அவனுடைய உள்ளத்துல குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய அன்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய சொல் தான் இது என்பதை அந்த களத்துல கொண்டு நிறுத்தணும்.
இப்ப நான் பாடம் நடத்தக்கூடிய நான் காதல்ங்கிற சொல்லும் பொழுது என் உள்ளம் கலங்கப்பட்டிருந்ததுன்னா என்னால் வெளிப்படுத்தக்கூடிய சொல் கலங்கப்பட்டிருக்கும். அந்த காதல் என்ற சொல்லையோ அந்த இலக்கியத்தையோ வெளிப்படுத்தக்கூடிய நான் தூய்மையாக இருந்தால் நிச்சயமா என் பிள்ளைங்களுக்கு கடுகளவு கூட களங்கம் இல்லாமல் அந்த பாடத்தை வெளிப்படுத்த முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. உடல் சார்ந்த செய்திகளை சொன்னால் விகாரப்படும். உளம் சார்ந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது விகாரம் என்ற செய்திக்கு இடமே கிடையாது. சொல்ல முடியாத இடங்கள் இருக்கா? இருக்கு. அப்ப சிவக சிந்தாமணி சில நேரத்தில் சில பாடல்களை நான் விட்டுட்டு நடத்திடுவேன். மாணவர்கள் நினைத்துக்குவாங்க, தெரியாதா சார், நான் 2வது பாட்டை சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். இன்னும் சொல்லுவான், நடத்தினதை விட அந்த நடத்தாத நினைச்சு கவலைப்பட்டு சார் நான் அப்புறம் வந்து கேட்டுக்குவா அப்படின்னு கேட்கிற மாணவர்களும் இது இருந்தான். காரணம், நீங்க எதை தடுக்கிறீங்களோ அது ஒரு காலத்தில் சமூகம் கற்றுக்கொள்ளும். வகுப்பறையில 2 பேரையும் பக்கத்துல வச்சு நடத்தும் பொழுது இது கத்தி மேல் நடக்கும் கலை. ஐயா சொன்ன மாதிரி அக இலக்கியத்தை ஒரு வாத்தியார் நடத்துறதுங்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி அழகா நடத்தி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் சேஃப் இல்லையா? இந்த பாலியல் கல்விகளை நம்ம மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கும் பொழுது தமிழாசிரியர்கள் இந்த இடத்துல முதல்ல நிக்கிறாங்க. இந்த உங்களோட அக இலக்கியங்களே அதைத்தான் சொல்லுது இல்லையா? நம்ம சொல்லி கொடுத்தபடி நடந்தோம்னா பெருமை, நீங்க சொல்லி கொடுத்தபடி ஓடிட்டாங்க அப்படின்னா சிரமம். ஓகே, அதாவது என்னன்னா இன்னைக்கு ஒரு சயின்ஸ் நல்லா படிக்கக்கூடிய பையனை நீ டாக்டர் ஆகலாம், மேக்ஸ் நல்லா போடுற இன்ஜினியர் ஆகலாம்னு சொல்ற மாதிரி தமிழ் நல்லா படிக்கக்கூடிய பையனை தமிழ் எடுத்து படின்னு உங்களால சொல்ல முடியுதா? ஒற்றை வார்த்தையில சொல்ல முடியுதா? முடியல, மொத்தமா முடியுது. ஆனால் நடைமுறையில தமிழ் படிக்க போறாங்களா? பெரும்பாலான மாணவர்கள் நல்லா தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை நான் எத்தனையோ பேரை தயார்படுத்தி, நீ பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் சேருகிற பொழுது ஒரு மொழி பாடத்தை எடுத்து படி, ஒரு பேராசிரியராக வரலாம், ஒரு பெரிய தமிழ் அறிஞராக, ஒரு எழுத்தாளராக, பேச்சாளராக வரலாம், என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். அவங்க தந்தையாரிடம் போய் கேட்டு வந்து ஒருத்தன் சொல்கிறான், நீ தமிழ் படித்து நீ எப்பொழுது கதை எழுதி, நீ எப்பொழுது பேச போய், நீ எப்பொழுது சம்பாதிக்க போகிறாய்? இந்த காலகட்டத்தில் நீ நாளைக்கு ஒரு இன்ஜினியராக முடித்து 15,000மோ 20,000மோ அடுத்த நிமிஷத்தில் ஒரு வேலையில் சேரக்கூடிய ஒரு படிப்பை படிடா அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்குறான். அவன் மட்டும் இல்லை, சமுதாயத்தில் எல்லா பெற்றோர்களும், என் பையன் கூட தமிழ் நன்றாக படிப்பான், ஒரு ஆர்ட்ஸ் கல்லூரியில் தமிழ் படிடா அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் என் மனைவி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நீங்கள் படித்து வளர்ந்தது போதும், அவனாவது நல்ல கல்வியை படிச்சுட்டு பெரிய ஆளா வரட்டும், தயவு செஞ்சு அவனை கெடுத்துறாதீங்க இப்படின்னு சொல்றாங்க. இது உண்மை, நம்ம மறுக்க கூடாது, எங்கும் இருக்கிற ஒரு உண்மை. இந்த வெள்ள தமிழை எல்லா பக்கத்திலும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஆசிரியர்கள்ட்ட மட்டும்தான் அந்த பங்கு இருக்கா? வேற எங்கெல்லாம் இருக்கு? சுருக்கமாக இது தமிழாசிரியர்கள் அத்தனை பேரிடத்திலும் இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. தமிழ் படித்தால் ஏதோ வாழ முடியாது என்று இருக்கிறார்கள். உங்களுடைய கனிவான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். எந்த ஆசிரியரும் இப்படி செய்திருப்பாரா என்பது எனக்கு தெரியாது. தமிழை தங்கத்திலே பொறித்து போட்டிருக்கிறேன். தமிழ் என்னை தங்கம் போல வாழச் செய்கிறது. தமிழை தரமாக படித்தால் தமிழ் உங்களை தங்கம் போல இருக்கும். பொருளுக்கு மட்டுமே முதன்மை தராமல் அந்த பொருளை உணர்த்தக்கூடிய மொழிக்கு முதன்மை தரக்கூடிய சிந்தனை என்றைக்கு வருகிறதோ அந்த தமிழ் உயர்வு பெறும், வளம் பெறும், வாழும். பிரச்சனை தமிழாசிரியர்கள் மட்டுமே தீர்த்து விடக்கூடிய பிரச்சனை அல்ல. இதற்கு அப்பாலும் 2-3 விஷயங்கள் இருக்குது. கல்வி என்றால் என்ன? கல்விங்கிற சொல்ல 3 சொல்ல உருவாக்கலாம். கல், கவி, வில். இப்போ ஆரம்ப கல்வி கல்லில் எழுத்து மாதிரி இருக்கணும். உயர்நிலை கல்வி கவி மாதிரி இருக்கணும், அவன் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவன் ரசிக்கணும். மேல்நிலை கல்வி வில்லு மாதிரி இருக்கணும், அவன் எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்க்கணும். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் ஆரம்ப கல்வி ஆங்கிலம் பேச சொல்லித் தருகிறது, உயர்நிலை கல்வி சென்டம் எடுக்க சொல்லித் தருகிறது, மேல்நிலை கல்வி கட் ஆஃபில் இடம் பிடிக்க கற்றுத் தருகிறது, கல்லூரி கல்வி கேம்பஸ் இன்டர்வியூக்கு தயார் பண்ணுகிறது, தொழிற்கல்வி அமெரிக்காவுக்கு விசா வாங்கி தருகிறது. இதை மாற்ற வேண்டும். பொதுவாகவே பேசும்போது என்ன செய்யறாங்க, மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்லாம் சைடு ஆக்டர். மீட்டிங் போடும்போது நம்ம மெயின் சப்ஜெக்ட் முதல்ல பேசுறோம், அப்ப நாங்களாம் சைடு ஆக்டரா? இதுவும் ஒரு பாடம் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வரணும். அரசாங்கமும் மற்ற பாடங்களுக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை தமிழுக்கும் கொடுக்க வேண்டும். தமிழாசிரியர்கள் என்று சொன்னால் வேறு ஒரு நிலையை நிற்கக்கூடாது. இதுவும் முதன்மை பாடம். இன்னொன்று சொன்னால் மற்ற பாடங்களை எல்லாம் படிப்பதற்கான சிந்தனையை வளர்த்து கொடுக்கிற பாடமே தமிழ் பாடம் தான் என்கிற எண்ணத்தை மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கூடுதலாக பாடத்திட்டமும் வடிவமைக்கப்பட வேண்டும், அரசும் ஒத்துழைக்க வேண்டும். வெறும் ஆசிரியர்களை குற்றம் சொல்லி இந்த பிரச்சனை முடித்துவிட முடியாது. சூப்பர். அதாவது யுனெஸ்கோவினுடைய ஆராய்ச்சியே
தாய்மொழி மூலமாக கல்வி கற்றால் வேகமாக 3 மடங்கு வேகமாக கல்வி கற்பான் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியினுடைய முடிவு. ஒரு கல்லூரி பேராசிரியனாக ஒரு 17 ஆண்டுகளில் அவருடைய சிந்தனை வளத்தை நான் பார்க்க முடியுது. புதுமையாக சிந்திக்கிறாங்க, புரட்சிகரமான கருத்துக்களுக்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழை எழுதும்போது மிகவும் வேதனைக்குரிய, இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் பல்கலைக்கழக மையத்தால் திருத்த போகும்போது அவர்கள் இவ்வளவு பிழையோடு எழுத வேண்டுமா நினைக்கிற அளவுக்கு. ஏனென்றால் அடித்தளம் சரியில்லாமல் இருக்கு. இந்த பள்ளிக்கல்வி இதன் வாயிலாக நான் இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு சொல்வேன், இந்த நிலைமையை மாற்றக்கூடிய மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அரசு அதில் கவனம் எடுக்கணும். தமிழ் படிக்கக்கூடியவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெருக்காமல் எங்கள் தமிழ் உயர்வென்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை களைந்தோம் இல்லை. பாரதிதாசன் சொல்றான், எங்கள் தமிழ் உயர்வென்று சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் குறைகளை களைந்தோமா? அதை படித்து விட்டு வருபவனுக்கு என்ன வரவேற்பை நாம் வைத்திருக்கிறோம்? அலட்சியத்தை லட்சியமாக மாற்ற வேண்டும். அந்த போகணும், அந்த போகணுங்கிறது அரசு கையிலையும் இருக்குது, அடிப்படையில் தமிழ் சொல்லக்கூடிய ஆசிரியர் கையிலையும் இருக்குது. அவர்கள் வேண்டாம்லாம் செய்யல, முடியல, அவங்களுக்கு முடியல. நீங்க பாடத்திட்டத்தை போட்டு 100 மார்க் எடுக்க அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவோ இரவிலும் இந்த நிலைமை விடியல, அதை மாத்தணும். ஒரு அரசும் இதுல கவனம் எடுக்க வேண்டும். இல்லை, மொழிக்கல்விங்கிறது தமிழ் மொழி கல்வி மட்டுமே இந்த சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆங்கிலமும் அப்படி தான் எழுதுறாங்க. நான் சார் சொன்ன மாதிரி இப்போ இது நம்மளுக்கு தெரியலங்கிறதுனால அதில் பிள்ளையை விட்டுறோம். தாழ் திருத்த வருவாங்க ஒரே ஹாலில் இங்கே தமிழ் ஆசிரியர்களும் திருத்துவாங்க, அந்த பக்கம் வரலாறு சயின்ஸ் எல்லாரும் திருத்துறாங்க. எல்லா தாளையும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் கலந்து தான் இருக்கு. ஆனால் படிக்கிறது ஆங்கில மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய தேர்வு தாள்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலந்து தான் எழுதுறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்திலையும் புலமை கிடையாது, ஆங்கிலமும் சரியாக எழுதலை, தமிழும் சரியாக எழுதலை. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது தான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அது இப்போ நீங்கள் கேட்டீங்க கடைசியாக யாருடைய பொறுப்பு அப்படின்னு. முழுக்க தமிழாசிரியருடைய பொறுப்பே கிடையாது. இதுக்கு சில முயற்சிகள்லாம் அரசாங்கம் செஞ்சிருக்கு, பல்கலைக்கழகங்கள் செஞ்சிருக்கு. பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா முடிவில் மாற்ற வேணும். நம்முடைய கல்வியினுடைய முடிவு என்னன்னா தேர்வுல மாற்றம் செய்யாம பாடத்திட்டத்தில் மாற்றம் செஞ்சு பயனே கிடையாது. ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா நல்ல பாடத்திட்டத்தை உருவாக்கிட்டாக்க நல்ல விளைவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வரவே வராது. ஒரு வகுப்புல ஒரு 4 மாணவராவது நல்ல படிக்கிறவனா இருந்தாதான் அவனை ஒட்டி நாங்க பாடம் நடத்தி அவனுக்குள்ள ஒரு போட்டியை வச்சு இன்னொரு படிக்காத சில பேரோட ஒப்பிட்டு நடத்துற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இப்ப அண்மை காலமா நாங்க ஒரு 10 வருஷமா அந்த கல்லூரிகள்ல சேர்றவங்களை பாக்குறேன். என்ஜினியரிங் போய் அப்புறம் தனியார் கல்லூரிகளில் போயிட்டு வேற அறிவியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரியில அறிவியல் பாடங்கள் போயிட்டு எங்குமே இடம் கிடைக்காத மிக குறைந்த ரொம்ப மந்தமாக படிக்கிற அவங்க தான் நமக்கு தமிழ் படிக்க வர்றாங்க. இவங்க தான் தமிழாசிரியர்களா நாங்க உருவாக்கி தரோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க தான் பிஎட் படிக்கிறாங்க, இவங்க தான் பள்ளிக்கூடத்துல மறுபடியும் போயிட்டு தனியார் பள்ளியிலோ தமிழ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ் படிச்சவங்களுக்கான வாய்ப்பை நீங்க அங்க நிறைய உருவாக்கி வச்சீங்கன்னா, ஒரு பொது தேர்வு எழுதுனா தமிழ் படிச்சா நிறைய பொது தேர்வுகள்ல பாஸ் பண்ணலாம், தேர்ச்சி பெறலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகளை வெளியே ஊடகத்துல தமிழ் படிச்சவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. இந்த மாதிரி வெறும் அரசு மட்டுமே இல்ல, நிறுவனங்கள்ல தமிழ் போன்ற வாய்ப்புகள் நல்ல படிக்கிற மாணவர்கள் தமிழ் துறைக்கு வருவாங்க. அதுல இருந்து நாம இன்னும் கொஞ்சம் அதுவும் ஒரு வழி, அது ஒரு வழி இருக்குன்னு சொல்றோம். அதாவது தமிழ் படித்தேன், தமிழால் வளர்ந்தேன், தமிழாய் வாழ்ந்தேன், தமிழுக்கு உரமாக இருப்பேன் அப்படின்னு தமிழுக்காக பாடுபட்ட அத்தனை நபர்களையும் இந்த நேரத்துல நாம போற்றணும், பாராட்டணும். இந்த தமிழ் ஆசிரியர்கள் இன்றியும் இந்த உலக அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.